வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 70க்கு 64 எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி பப்ளிக் எக்ஸாமில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேப்பர் வேல்யூஷன் நடந்திருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ப்ரெசன்டேஷன். ஸோ 1 மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. மற்றபடி 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே கீ பாயிண்ட் அழகாக நீட்டாக எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் மல்டிமீடியாவுடைய காம்பவுண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி மல்டிமீடியானா என்னன்னு சொல்லி 2 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. சில டைம் வந்து மல்டிமீடியாவோட காம்பவுண்ட்ஸ் டெக்ஸ்ட்டு, இமேஜ், அனிமேஷன், சவுண்டு, வீடியோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்ட்ராங் என்டிட்டி இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வீக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரோக்ராம் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து டொமைன் நேமு, கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மிலிட்ரி குரூப்ஸு. அதே மாதிரி யூசஸ் ஆஃப் யூஎஸ்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிவர்சல் சீரியல் பஸ் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த கீபோர்டு, மவுஸு, other principal device. USB maintain vision for USB used to connect the mobile device like a smartphone, UPS, அதே மாதிரி GPS device, செக் பாக்ஸு, ரேடியோ பாக்ஸு இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்ட் சியில் இமேஜ் ஃபைல் ஃபார்மெட்டு, இதில் எக்ஸாம்பிளுக்கு பிஎம்பி பிட்காயின், அதே மாதிரி டிஐபி டிவைஸ் இண்டிபெண்ட் பிட்மேப்பு, நெக்ஸ்ட்டு டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மெட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பிஎன்ஜினா என்ன, போர்ட்டபிள் நெட்வொர்க் குரூப்பு. சில டைம் இதே 2 மார்க்கில் அப்ரிவேஷனாக கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஜேபிஜினா என்ன அர்த்தம், ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்னு சொல்லுவோம். ஜிஐஎஃப்ங்கிறது கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பேஜ் நம்பர், இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வேல்யூஷன் நடக்கும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரு, மணி, அதே மாதிரி சென்டர் பேங்க்கு பிரான்ச்சு, ரிசீவர் பேங்க் பிரான்ச்சு, அதே மாதிரி பேங்க் மேபி சேஞ்சஸ் சம் கமிஷன்ஸ், அதர் சர்வீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. டொமைன் நேமு, யூஆர்எல்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீனு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் பேஜ் மேக்கர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க்கு. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கீ, அதே மாதிரி ஏசிமெட்ரிக் கீனா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் இது ரொம்ப முக்கியம் 5 மார்க்கில். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா லூப் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் கீழே அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் இருக்கும். ஆல்ரெடி 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நிறைய அப்டேட் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து உங்களுக்கு நிறைய அப்டேட் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, கொஸ்டின் வைஸாக, பேஜ் வைஸாக எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.